இன்னைக்கு என்ன அப்படின்னா நேற்று புதிய தலைமுறையில் பிரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பேசியிருந்தார். கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருந்தார் தாவேக்காவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட அவர் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. ஆனால் அந்த 100 பேருமே தாவேக்காவினர் தான். அதாவது தாவேக்காவன்கிட்ட வந்து டிவிகேல கட்சிக்காரன்ட்ட ஓட்டு கேட்டோம்னா அவன் எல்லாருமே டிவிக்கே தான் சொல்ல போகிறான். அப்புறம் எதுக்கு டிவிக்கு கட்சிக்காரர்கிட்ட ஓட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவர் வேறு மாதிரி யோசிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, டிவிக்கு கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னவனுடைய அப்பா, அம்மா, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, இந்த மாதிரி குடும்பங்களில் ஒரு 100 பேர்கிட்ட அவங்க குடும்பங்களில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளை, உங்கள் மருமக தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறான், நீங்கள் எப்படின்னு கேட்டோன்னே அதில் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஆமாங்க, என் பையன் சொல்கிறான் ஒரு மாற்றம் வேணும்னு, அதனால ஒரு டைம் போட்டு பார்ப்போம். ஒரு டைம் தானே அது, நம்ம பையன் சொல்கிறான், நம்ம மருமகன் சொல்கிறான், மாற்றி பார்ப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 60-20% பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 30%-20% பேர் இதுக்கு முன்னால் நான் திமுகவுக்கு போட்டேன், நாம் தமிழருக்கு போட்டேன், அதிமுகவுக்கு போட்டேன், இப்போ பையன் சொல்கிறான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு 20% பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, திமுக இதை பார்த்து கொஞ்சம் தெளிவாக பிரச்சாரம் பண்ணணும், ஏன்னா இதை திமுக சமாளிக்கணும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி திமுக இதுக்கான வேலைகள் பார்த்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி டிக்டாக்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரீல்ஸ்லலாம் வந்திருக்கும். கிராமமாக திமுக உறுப்பினர்கள் கிராமமாக பெண்களை பார்த்து திமுக பண்ண சாதனைகள்லாம் சொன்னாங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து டிக்கெட், இந்த மாதிரி பெண்களுடைய சாதனையை சொல்லி இதெல்லாம் திமுக தான் கொடுக்க முடியும், விஜய் வந்து செய்ய மாட்டார், அதனால் உங்கள் பசங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு விஜய்க்கெலாம் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவர் கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு முன்னாலே திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி திமுகவும் அவங்களுடைய கருத்து கணிப்பு நடத்திருப்பாங்க. அதில் பெரும்பான்மையானவங்க விஜய்க்கு அண்ணனுக்கு வாக்களிக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்க அப்பா, அம்மா எல்லாரையுமே இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இது ஏன்னா, திமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு புதுசு. திமுகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப புதுசு. ஏன் அப்படின்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் இருக்குது. நீங்கள் இதுவரை பார்த்துடாத தேர்தல். ஏன்னா இதுவரை தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா ஊராக போவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து உங்கள் பசங்க பேச்சு கேட்டு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இது புது தேர்தல் தான். இதை சமாளிக்கணும் திமுக. செங்கோட்டையன் அழகாக சொன்னார். என்னென்னா, கட்சியில் சேரும் பொழுதே சொன்னார், அதாவது பசங்க ஓட்டு போடும்போது அவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்களையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் ஓட்டு போட வைப்பாங்கன்னாரு. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கும் இது நடந்திருக்கு. 1977 எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டமும் இதான். இன்றைக்கி எப்படி தாவேக்காவினருக்கு கூட்டத்துக்கு வந்து தற்கூரி அணில் குஞ்சுன்னு வைக்கிறாங்களோ, அன்றைக்கி விசிலடிச்சாங்க குஞ்சுன்னு வச்சாங்க. இந்த இளைஞர்களை பார்த்து சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் பண்ணதில் ஒரு 30% கூட பண்ணல விஜய் ரசிகர்கள். ஆனால் இன்றைக்கி விஜய் ரசிகர்களுடைய பேர் அணில் குஞ்சு, தற்கூரின்னு பேர். அப்போ எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எம்ஜிஆரோட கூட்டத்துக்கு விசிலடிச்சாங்க குஞ்சு அப்படின்னு பட்ட பேர் வச்சாங்க. ஆக்சுவலாக அப்போ அதிகபட்சமாக எம்ஜிஆர் அவர்கள் வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம், அந்த பசங்க ஓட்டு போடாமல் அந்த பசங்க ஓட்டு போட்டு அவங்க அப்பா அம்மாவையும் ஓட்டு போட வச்சாங்க. அவங்க அக்கா, அவங்க மாமா, அவங்க அத்தை, அவங்க சித்தி, சித்தப்பான்னு எல்லாரையும் ஓட்டு போட வச்சாங்க. இந்த யுத்தி தான் இப்போ தாவேக்காவு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 50-60 வருஷம் கழித்து, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து இப்போ நடக்க போகுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு அங்கே நடந்தது தான் இங்கே நடக்க போகுது. அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் சேர்ந்த முதல் நாளே சொன்னாங்க, பசங்க ஓட்டு போடும்போது அவங்க மட்டும்தான் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் ஒரு 3-4 பேரை கூட்டு வந்து தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னால் ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 4 பேரில் இப்போ ஒரு குடும்பத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு ஆள் இருப்பாங்க,
அதிமுகவுக்கு போடுறவங்க இருப்பாங்க, நாம் தமிழருக்கு போடுறவங்க இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் கலந்துருப்பாங்க. யாருமே நீ நாம் தமிழருக்கு போடுறவங்க, நீ வீட்டில் உள்ளவங்க நாம் தமிழருக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. திமுகவுக்கு போடுறவங்க நீங்கள் எல்லாமே திமுகவுக்கு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும். ஆனால் இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கும் போது வாக்களிக்கிற அந்த பசங்க எல்லாரையுமே அப்பா, அம்மா, மாமா, அத்தை, மாமா பசங்க, அக்கா, அண்ணன், சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தான்னு எல்லாரையுமே இழுக்கக்கூடிய சூழலில் தான் இருக்குது. எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கணித்த திமுக ஆல்ரெடி பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமமாக ஊராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் தெரியும். ஊராக. ஆமாம், திமுக பண்ண சாதனை நிறையா இருக்குது. பெண்களுக்குன்னு சாதனை பண்ணது நிறையா இருக்குது. அதை நினைவில் வச்சுட்டு திமுக ஓட்டு போடுங்க. உங்கள் பசங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி விஜய்க்கு ஓட்டு போடுறாதீங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த பிம்பம்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் நேற்று அதே தான் பிரியன் அவர்களுடைய கணிப்பும் சொல்லியிருக்கு. 100 குடும்பத்தில், விஜய் ரசிகர்களுடைய குடும்பத்தில் எடுக்கப்பட்டதில் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. திமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு புதுசு. நான் இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க தாவேகாவுக்கு இத்தனை சதவீதம், 20%, 25%. நீங்கள் சொல்ல மாதிரி 15% கூட வச்சுக்கோங்களே. ஆனால் அந்த 15% ஒரு வீட்டிலேருந்து 3 ஓட்டை ரெடி பண்ணால் 45% ஆகும். உண்மையே இல்லையா? இன்றைக்கி அதுதான் நடக்க போகுது. இந்த தேர்தலில் அதுதான் நடக்க போகுது. திமுகவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. திமுக ஆல்ரெடி கணிச்சிருச்சு. அதனால தான் ஊராக கிராமமாக திமுகவை சார்ந்தவர்கள் ஓட்டு கேட்குறாங்க. எப்படி? புது விதமான ஒரு ஓட்டு கேட்குறது பிரச்சாரம். இதுவரை இல்லாத அளவுக்கு புது விதமான ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் தான் பெண்கள் எல்லாரையுமே நிற்க வச்சுட்டு, அந்த ஊர்க்காரங்களாம் நிற்க வச்சுட்டாமா, உங்கள் பசங்க சொல்கிறாங்கன்றக்காண்டி விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணுன்னு. நேற்று அந்த பிரியன் அவர்களுடைய அரசியல் விமர்சகர் பிரியன் அவர்களுடைய நேர்பட பேச பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு.